ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் மேப்பிங் தியரம். ஓப்பன் மேப்பிங் தியரமில் 2 பெனாக் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது. இப்போ இந்த பெனாக் ஸ்பேஸ்லேருந்து இந்த லீனியர் மேப்பிங் ஃபார்ம் பண்ண எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அண்ட் மேப்ஸ் ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் onto the open sets of y if and only if the graph of f is closed in x cross y and f is onto. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது, 2 பெனாக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 பெனாக் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த லீனியர் மேப்பிங் இருக்குன்னா, இந்த லீனியர் மேப்பிங் வந்து கண்டினியூஸ் லீனியர் மேப்பிங்காக இருக்கணும். and it is a mapping from open sets of 1 to 1 and 1 to 1 open sets of x to x onto its open subsets of y. 1 to 1 இருக்காது, வெறும் on to மட்டும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கிராஃப் ஆஃப் எஃப் க்ளோஸ்டாக இருக்கும் அண்ட் எஃப் வந்து on toவாக இருக்கும். இப்போது நம்ம எஃப் இஸ் கண்டினியூஸ் மேப்ஸ் ஃப்ரம் subsets of open subsets of x onto open subsets of y வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் அதை வச்சுக்கிட்டு f has a closed graph in x cross y அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ்டு கிராஃப் எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கிறது ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன்லேயே அதெல்லாம் பார்த்துருப்போம். If f is a continuous function of from x to y, then the graph of f is closed in x cross y. The graph of x would be closed in x cross y if and only if f of x is equal to y whenever x naught converges to x in x and x naught converges to y in f of x naught converges to y in y. So இதை வச்சுக்கிட்டு நம்ம கிராஃப் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஓப்பன் எஃப் வந்து ஓப்பன் மேப்பிங் அண்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால கிராஃப் ஆஃப் எஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆப்வியஸ்னு சொல்லி ஒரு வேர்டில் முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து இது 2 லைன் எழுதிடலாம். To show that f is onto, then there exists delta greater than 0 such that ui of 0 comma delta is contained in f of ux 0 comma 1. இப்போது நம்ம எக்ஸ்லேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறோம், ஒய்லேருந்து ஓப்பன் செட் எடுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில கண்டினியூஸ் மேப்பிங் இருக்குது அப்படின்னா எஃப் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த மேப்பிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். எக்ஸோடைய ஓப்பன் செட்டை ux ஆஃப் 0 கமா 1ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்யுடைய ஓப்பன் செட்டை uy ஆஃப் 0 கமா டெல்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த uy ஆஃப் 0 கமா டெல்டா வந்து f ஆஃப் எக்ஸில் இருக்கும். y இஸ் ஈக்குவல் டு f, y இஸ் கண்டெய்ன்ட் இன் f ஆஃப் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை ஒய்யோட ஓப்பன் சப்செட், இந்த டேர்மு எக்ஸோடைய ஓப்பன் சப்செட். எக்ஸோடைய ஓப்பன் சப்செட்டுக்கு ஃபங்க்ஷன் எடுத்தால் நம்மளுக்கு ஒய்யோடைய ஓப்பன் சப்செட் கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனில் எழுதிக்கிறோம். இதுலேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு எலமெண்ட் ஒயில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒயில் இருக்கிற எலமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். டெல்டா ஒய் டிவைடட் பை 2 norm ஆஃப் ஒய் விச் இஸ் பிலாங் டு, நம்ம அந்த பாயிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் சப்செட்டில் இருக்கும். இந்த பாயிண்ட் ஓப்பன் சப்செட்டில் இருந்துச்சுன்னா இதோடைய ரேஞ்ச் வந்து ஓப்பன் சப்செட்டில் இருக்கும், ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒயில் இருக்கும். ஸோ ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒயில் இருந்துச்சுன்னா அது கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் யூஎக்ஸில் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒய்யுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எஃப்வுடைய ரேஞ்சில் இருக்கும். The linearity of f implies that it is also in the range of f.
ஸோ இது வந்து லீனியர் மேப்பிங்கிறதுனால எஃப் வந்து இந்த யூவோட பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் செட்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய்யோடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஃப்பில் ரேஞ்சாக இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுது, எஃப் வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ கான்வர்ஸ்லி அஸ்யூம் தட் எஃப் ஹேஸ் க்ளோஸ்ட் கிராஃப் இன் எக்ஸ் கிராஸ் ஒய் அண்ட் எஃப் இஸ் ஆன் டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு க்ளோஸ்டு கிராஃப் தியரத்துலேருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் ஒரு கண்டினியூஸ் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் இருந்ததுனால அது கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓப்பன் செட்ஸ்லேருந்து ஓப்பன் செட்ஸ்க்கு மேப் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது கூடவே நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எஃப் வந்து ஆன் டூன்னு தெரியும், எஃப் வந்து கண்டினியூஸ்னு தெரியும், எஃப் ஹேஸ் த க்ளோஸ்டு கிராஃப்னு தெரியும். இது எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும்போது எஃப் கூட 1-to-1 ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா எஃப் வந்து ஒரு லீனியர் ஹோமியோமார்ஃபிசமாக மாறிடும். ஸோ லீனியர் ஹோமியோமார்ஃபிசமாக மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸ்லேருந்து ஓப்பன் செட்ஸுக்கு ஈஸியாக மேப் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் ஓப்பன் செட்டு அது 1-to-1ன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஓப்பன் செட்டுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஸோ 1-to-1 இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எஃப்லேருந்து ஒரு கர்னல் எடுக்கிறோம். அந்த கர்னலை வந்து z is equal to z of fன்னு z is equal to z of fன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதனுடைய கர்னல் வந்து z வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கோஷியன்ட் ஸ்பேஸ் தயாரிக்கிறோம். இந்த கோஷியன்ட் ஸ்பேஸை பனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். x divided by z which is a quotient space which is Banach space under the quotient norm. இப்போ நம்ம எஃப் டில்டான்னு இன்னொரு லீனியர் மேப்பிங் எடுத்துக்கிறோம். இந்த லீனியர் மேப்பிங் வந்து எக்ஸ் பை ஒய்லேருந்து ஒய்க்கு மேப் ஆகுறது. கர்னலை நம்ம விட்டுடுறோம். எக்ஸ் பை ஜெட்லேருந்து எக்ஸ் பை ஒய்க்கு மேப் ஆகிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒய்யை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் பை ஒய் வந்து நம்ம கோஷியன்ட் நார்முடைய இன்ஃபிமம் ரூல் படி எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னு எழுதுகிறோம் கோசெட் ஃபார்மில். ஸோ தென் இட் இஸ் கிளியர் தட் எஃப் டில்டா இஸ் வெல் டிஃபைன்ட். It is linear and one-to-one and f tilde has a closed graph in x by y cross y. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், f tilde ஃபஸ்ட்டு வந்து எஃப்க்கு வந்து எஃப் வந்து க்ளோஸ்டு கிராஃப் இருக்குது அண்ட் ஆன் டு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் 1-to-1 மேப் எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன் மேப்ஸ்லேருந்து ஓப்பன் செட்டுக்கு மேப் ஆகக்கூடியதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கர்னல்னு ஒன்று எடுத்து அதுலேருந்து எஃப் டில்டான்னு ஒன்று எடுத்து அந்த எஃப் டில்டா வந்து 1-to-1ஆகவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது அண்ட் அதில் க்ளோஸ்டு கிராஃபும் இருக்குது. க்ளோஸ்டு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கிறதுனால அதுலேருந்து எக்ஸ் அண்ட் ஜெட்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும் இன் எக்ஸ் பை ஜெட். தென் எஃப் டில்டா ஆஃப் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஜெட் இஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் மேலே பார்த்த மாதிரி. ஸோ அது ஒய்க்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஃப் வந்து கண்டினியூஸாகவும் இருக்கிறதுனால அதால் க்ளோஸ்டு கிராஃபும் ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் ஷோஸ் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் டில்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட். நம்ம இப்போது இந்த எஃப் டில்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எஃப் டில்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் வந்து எஃப் டில்டா வந்து ஒரு 1-to-1 மேப்பிங்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் இட் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம்
open sets to open sets in open sets of x by y to open sets in y. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்ஸ்லேருந்து ஒரு ஓப்பன் செட் வந்து ஒய்க்கு மேப்பிங் ஆகும்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு தேவை எஃப்ன்ற லீனியர் மேப்பிங். ஸோ எஃப்டில்ன்ற லீனியர் மேப்பிங்க்கு எல்லாமே ட்ரூன்றதுனால நம்ம எஃப்க்கு உள்ள மேப்பிங் வந்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஈன்னு ஒரு சப்செட் ஓப்பன் சப்செட் எடுத்துக்கிறோம். இந்த ஓப்பன் சப்செட் நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ஈட்டில்டா இந்த ஓப்பன் சப்செட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஈட்டில்டான்னு நம்ம ஒரு ஓப்பன் சப்செட் எக்ஸ் பை ஒய்லேருந்து எடுக்கிறோம். இதிலேருந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் ஜெட் பிலாங்ஸ் டு ஈ டில்டா வித் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஈ. Since E is open, there is R greater than 0 such that x belongs to E whenever x minus x naught less than norm of x minus x naught less than delta less than radius. We claim that x plus z. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஈன்ற ஒரு ஓப்பன் செட் எக்ஸ்லேருந்து எடுத்து கோஷன்ட் நாமுடைய கோஷன் ஸ்பேஸ்க்கு ஒரு எக்ஸுன்ற பனாக் ஸ்பேஸ்லேருந்து ஒரு கோஷன் ஸ்பேஸான பனாக் ஸ்பேஸ்க்கு ஒரு ஓப்பன் மேப்பிங் இருந்துச்சுன்னா அது ட்ரிவியலாக எக்ஸுன்ற பனாக் ஸ்பேஸ்லேருந்து ஒய்ன்ற பனாக் ஸ்பேஸ்க்கு ஒரு மேப்பிங் இருக்கும்னு ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஓப்பன் செட் எக்ஸ்லேருந்து எடுத்து அந்த ஓப்பன் செட்டை ஈலேருந்து எடுத்து அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஈலேருந்து எடுத்து அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு ஈ டில்டான்ற ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் பை ஒய்க்கு நம்ம மேப்பிங் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி மேப்பிங் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டு, இன்னொன்று எக்ஸ் நாட் ப்ளஸ் ஜெட்டுன்னு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. இந்த 2 பாயிண்ட்ஸ்லேருந்து எக்ஸும் எக்ஸ் நாட்டும் ஈயில் இருக்கும் அண்டு ஜெட்டு ஈ டில்டாவில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஜெட் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஜெட்டுன்னு ஈ டில்டாவில் இருக்கும். எக்ஸும் எக்ஸ் நாட்டும் ஈயில் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்மளால் இப்படி எழுத முடியும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டை தனியாகவும் ஜெட்டு தனியாகவும் எழுத முடியும். அப்படி எழுதணுன்னா ஜெட்டு வந்து பிலாங்ஸ் டு ஜெட் ஆயிரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஆயிரும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா எக்ஸ் மைனஸ் ஜெட் நாட் பிலாங்ஸ் டு இ and x minus z naught which can be written as z plus z naught plus z belongs to e tilde நம்மளால எழுத முடியும். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா e tilde is open in. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈலேருந்து ஈ டில்டாக்கு ஒரு மேப்பிங் ஓப்பன் மேப்பிங் இருக்குதுன்னு தெரியுது. இப்போது ஈ டில்டாலேருந்து ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய்க்கு ஒரு ஓப்பன் மேப்பிங் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் டில்டா ஆஃப் இ இஸ் ஓப்பன் இன் ஒய் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து ஒரு கோஷன்ட் நாமுக்கு ஒரு ஓப்பன் மேப்பிங் இருக்குது அண்ட் ஒரு கோஷன்ட் நாம்லேருந்து எக்ஸுக்கு ஒய்க்கு ஒரு ஓப்பன் மேப்பிங் இருக்குன்னா இதையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு ஓப்பன் மேப்பிங் இருக்குதுன்னு ப்ரூவ் ஆயிரும். ஸோ நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் பாயிண்ட் தான் இந்த எக்ஸ் பை ஒய். இதை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ வாட்ச் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ.